ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா வேலூர் ரிவோல்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வேலூர் ரிவோல்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1806 நடந்துச்சுங்க. ஓகேங்களா. நம்ம தென் தமிழகத்தில், அதாவது சவுத் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாளையக்காரர் எல்லாரையும் வந்து ஒடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கிழக்கிந்திய கம்பெனி, ஓகேங்களா, ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1792 வந்து திப்புவோட போர் நடத்தியிருப்பாங்க. அந்த போரில் வின் பண்ணி ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து சேலம், திண்டுக்கல் இருந்துச்சு, அதை வந்து கைப்பற்றி இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து கோயம்புத்தூர், ஓகேங்களா. இந்த கோயம்புத்தூர் எப்படி கைப்பற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது ஆங்கிலேய மைசூர், ஓகேங்களா, ஆங்கிலோ மைசூர் அப்படின்னு ஒரு வார் நடந்திருக்கும். எப்போ அப்படின்னா 1799 அந்த வார் நடந்திருக்கும். ஸோ அந்த வாரில் வந்து வின் பண்ணி கோயம்புத்தூரை வந்து பிரிட்டிஷ் கூட இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதே வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1798 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 1798 ராஜா ஆஃப் தஞ்சாவூர், ஓகேங்களா, அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவங்கள வந்து டாமினேட் பண்ணி அவரை வந்து வரி கட்ட செஞ்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எப்போ அப்படின்னா 1798. அதுக்கடுத்து வந்து கட்டபொம்மனை வந்து ஒடுக்கியிருப்பாங்க 1799. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மருது பிரதர்ஸ், ஓகேவா. ஸோ அவங்க வந்து 1801 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்கள வந்து ஒடுக்கியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நவாப் ஆஃப் ஆர்காடை வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு ட்ரேட்டில் வந்து அதாவது ஒரு கையெழுத்து வந்து இட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து 1801 வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போடுவாங்க. அந்த ஒப்பந்தம் பேரில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் கீழே வந்துடுது. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குன்னா ராஜா ஆஃப் தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா 1798 தான் வந்து அவரை வரி கட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் வந்து மெட்டீரியல்ஸில் வந்து 1799 கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டில். அது மட்டும் நான் சொல்லும் போது மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து இந்திய வீரர்களுடைய மனக்குறையை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ என்னதான் வந்து இவங்க பிரிட்டிஷ் எல்லாமே சேர்த்துருந்தாலும் எதிர்ப்பு வந்து ரொம்ப அடங்கவில்லை. ஸோ எல்லாரையும் வந்து கேப்சர் பண்ணி கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் எல்லாமே ஒடுக்கியிருந்தாலும் இவங்களை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து தடுக்க முடியல. ஸோ இந்திய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் எதிர்ப்பாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிட்டில் கிங்ஸ், சிற்றரசர்களும் இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து நிலஸ்வாதாரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நிலம் வச்சிருக்காங்களா அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணோம்னா கம்பெனி அரசுக்கு எதிராக, ஓகேங்களா, பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக வந்து சைலண்டாக வந்து ஒரு திட்டம் வந்து தீட்டின்னு இருப்பாங்க. ஓகே, எப்படியாவது நம்ம கேப் கிடைச்சா வந்து பிரிட்டிஷை வந்து தாக்கிடலாம் அப்படின்ற போது தான் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்து 1806 என்ன நடந்திருக்கு அப்படின்னா வேலூர் புரட்சி நடந்துச்சு. ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து புரட்சியுடைய இறுதியில் என்ன பண்ணணும்னா அந்நிய ஆட்சியை வந்து தூக்கி எறிவது அப்படின்றது தான் இதோடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ இது வரத்துக்கு என்ன காரணம், ஏன் வந்து பிரிட்டிஷ் சிப்பாய்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மனக்குறைவாக வந்து இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து குறைவான ஊதியம் கொடுத்துருந்தாங்க, லோ சேலரி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன், ஒரு உயர் பதவிக்கு போகணும் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப வாய்ப்பு குறைவாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சமூக அண்ட் சமூக நம்பிக்கை வந்து ஆங்கிலேயருக்கு வந்து கண்டுக்க கூட இல்லை. ஸோ அதெல்லாம் குறைவாக தான் வந்து மதிப்பளிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து விவசாய பின்னணி கொண்டு இருக்கிறாங்கள அவங்களுடைய வேளாண், ஓகேங்களா, வேளாண் சிக்கல்கள் நிறையா, அக்ரிகல்ச்சர் புதுசாக வந்து ஆக்டெல்லாம் நிறைய கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் முறையாக வந்து ஒரு நிலக்குத்தகையை வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரே நிலையாக இல்லை, நிலக்குத்தகை கொண்டு வருவாங்க, அதை வந்து ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1805 வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் ஏற்படுது. ஸோ அந்த பஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய சிப்பாய்கள் இருக்காங்களே அவங்க குடும்பம் வந்து ரொம்ப கடுமையாக வந்து பொருளாதார நெருக்கடியில் வந்து சந்திக்கிறாங்க. ஸோ இதெல்லாமும் வந்து ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் இருக்காங்களே அவங்க சன்ஸையும் அவங்களுடைய ஃபேமிலியும் என்ன பண்ணுவாங்கன்னா வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடக்கி வச்சிருவாங்க. ஸோ அவங்கள வந்து அப்போ அவங்க வந்து அவங்க அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பை வந்து எடுத்துக்கிறாங்க 1806. ஓகேங்களா. ஸோ இதுக்கு முக்கியமாக வந்து இந்த போர் வந்து வெடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ ரெகுலேஷன், மிலிட்ரியுடைய ஆக்ட் வந்து நியூ ரெகுலேஷன் வந்து கொண்டு வருவாங்க, டிகர் பண்ணி விட்டுருப்பாங்க. அதாவது இயக்க சக்தின்னு சொல்லுவாங்க, டிகர் பண்ணுறது, அதை வந்து ஒரு போரை வரதுக்கான ஒரு ஊண்டுதல், அது டிகர் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னா நியூ மிலிட்ரி ரெகுலேஷன். ஸோ அது என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நியூ மிலிட்ரி ரெகுலேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கமாண்டர் இன் சீஃப், ஓகேவா, தலைமை தளபதி, அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் சார் ஜான் கெடெக், ஓகேவா.
கிரடாக் ஓகேங்களா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு புது ரெவல்யூஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த நியூ ரெகுலேஷனில் என்ன சொல்லும் அப்படின்னா சாதி அடையாளம் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஆர்மி யூனிஃபார்மில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க யூனிஃபார்மில் இருக்காங்கன்னா ஒரு சாதி எந்த ஒரு சாதி அடையாளமும் இருக்கக்கூடாது. காதணி வந்து கம்மல் அது மாதிரி வந்து எதுவுமே வந்து அணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து தாடியை வந்து முழுசாக வந்து சவரம் பண்ணியிருக்கணும், ஷேவ் ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. மீசை வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி பாணியில் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மெயினாக வந்து இந்த தலைப்பாகை இருக்குல்ல தொப்பி வந்து போடுறாங்க. அந்த தொப்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து விலங்கு தோலில் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால வந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ தான் அங்கே ஃபியூல் இந்த எரிய நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆகுது. விலங்கு தூளெல்லாம் போட்டு எங்களை போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்க வந்து இந்தியன்ஸ் வந்து கொந்தளிக்கிறாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டிஃப்யூஸ் பண்ணுறாங்க, நாங்கள்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் கம்பெனி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து பெருசாக வந்து எடுத்துக்கல. சரி ஓகே இவங்களாம் சும்மா சொல்லிட்டு இருப்பாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் தான் வந்து 10th July 1806 ஓகேங்களா. ஸோ அப்போ அதிகாலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் மற்றும் 23ஆம் பட்டாலியன் பிரிவை சேர்ந்தவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்திய சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்கன்னா துப்பாக்கியில் எடுத்துகிட்டு முழுக்கத்தோடு வந்து புரட்சியில் வந்து இறங்குறாங்க ஓகேங்களா. ஸோ துப்பாக்கி எடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து இறக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஃபேன்கோட் ஓகேங்களா. ஃபேன்கோட் தான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த வேலூர் பட்சியில் வந்து இறக்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ அதை தொடர்ந்து வந்து கர்னல் மிகாரஸ் ஓகேங்களா. கர்னல் மிகாரஸ் வந்து 23rd Regiment ஓகேங்களா 23வது பிரிவை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2ஆவதாக வந்து இறக்குறாங்க. ஸோ அப்போது இந்த கோட்டைக்கு வந்து கடந்து போகும்போது வந்து மேஜர் ஆம்ஸ்டாங் அப்படின்றது போயிட்டே இருக்காங்க. அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா துப்பாக்கி சத்தம் வந்து கேட்குது. இந்த துப்பாக்கி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்று அவர் வந்து விசாரிக்கிறாரு. அவர் விசாரிச்சுட்டே இருக்கும்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரையும் வந்து துப்பாக்கி வந்து படப்படன்னு எடுத்து ஷூட் பண்ணிடுறாங்க. அவர் உடல் ஃபுல்லாக வந்து தோட்டங்களாக வந்து துளைக்கப்பட்டு அவர் வந்து இறந்துடுறாரு. ஸோ வித்தின் 1 hour வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 12 பேரை வந்து சுட்டுக்கொலை பண்ணிடுறாங்க. அதுவும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ். ஸோ அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் எலி ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து லெஃப்டினன்ட் பாப்போம் ஓகேங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷுடைய மன்னருடைய படைப்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்டான அந்த 12 பேரில் இவங்க 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவங்களும் இறந்துடுறாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கில்லஸ்பி ஓகேவா. ஸோ கில்லஸ்பின் வந்து கொடுங்கோன்மை ஓகேங்களா. அவங்க என்ன கொடுமை பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் குட்டீஸ் ஓகேங்களா. மேஜர் குட்டீஸ் அப்படின்றவர் வந்து வெளியே இருந்துட்டு இருக்காங்க. கோட்டைக்கு வெளியே இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லஸ்பிக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கில்லஸ்பிக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கர்னல் கில்லஸ்பி கிட்ட வந்து தகவல் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி வந்து கோட்டையில் வந்து உள்ளே வந்து துப்பாக்கி சண்டை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து கில்லஸ்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆற்காடு குதிரைப்படை தளபதி. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கேப்டன் யங் அப்படின்றவரை வந்து கூட்டிகிட்டு அவருடைய தலைமையில் வந்து ஒரு குதிரைப்படையை கூட்டிகிட்டு 9 மணிக்கெல்லாம் வந்து அந்த கோட்டைக்கு வந்து ரீச் ஆகிடுறாரு ஓகேங்களா. ஸோ அந்த ரீச் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க வரத்துக்குள்ளேயே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேத் ஐதர் ஓகேங்களா. ஃபேத் ஐதர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய எல்டஸ்ட் சன் ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதிய மன்னராக வந்து பிரகடனம் செய்கிறாங்க ஓகேங்களா. அவர் தான் வந்து அரசராக வந்து அறிவிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மைசூர் சுல்தானுடைய புலிக்கொடியை வந்து டைகர் ஓகேங்களா. டைகர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைகர் புலிக்கொடியை வந்து கோட்டையில் ஏற்றிருக்காங்க ஓகேங்களா. உடனே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா புரட்சியை வந்து வன்மையாக வந்து ஒடுக்குறாரு கில்லஸ்பி. என்ன பண்ணுறாருன்னா 800 வீரர்களை வந்து பிணமாக வந்து சுட்டு தள்ளுறாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு 600 வீரர்களை வந்து சிறை பிடிக்கிறாங்க. அவங்கள வந்து திருச்சிராப்பள்ளியிலையும் வேலூர்லேயும் வந்து விசாரணைக்காக வந்து அவங்கள வந்து சிறையில் அடிக்கப்படுறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து விசாரணை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஓகேங்களா நீதிமன்ற விசாரணை நடக்குது. விசாரணைக்கு பின்னால் வந்து யாரெல்லாம் குற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்கன்னு நிரூபிக்கப்பட்டு அதில் 6 நபர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீரிங்கில் வந்து கட்டினில் சுடுறாங்க. பீரிங்கில் கட்டி வச்சு அந்த குண்டுக்கு முன்னாடி கட்டி வச்சு 6 பேரை வந்து சாவடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 பேரை வந்து துப்பாக்கியில் ஷூட் பண்ணி ஒரு 5 மெம்பர்ஸை வந்து துப்பாக்கியில் ஷூட் பண்ணி வந்து சாவடிக்கிறாங்க ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 பேரை வந்து தூக்கில் வந்து இடுறாங்க ஓகேங்களா. ஸோ திப்பு சுல்தானுடைய சன்னை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கல்கத்தாவுக்கு அனுப்பி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க
ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவோல்ட்டை வந்து அடக்கிறதுக்காக யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரைஸ் மணி கொடுக்குறாங்க, ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் மெயினாக வந்து கில்லஸ்பி தானே வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7000 பக்கோடாஸ், ஓகேங்களா, 7000 பக்கோடாஸ் வந்து கொடுக்குறாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேரை வந்து பணியிடம் நீக்கம் பண்ணுறாங்க. அதாவது இந்த போருக்கு வந்து யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னால் கமாண்டர் இன் சீஃப், ஓகேவா, ஷார்ட் ஜான் கிடியாக், ஓகேங்களா, அவங்களும் அதுக்கடுத்து வந்து அட்ஜன்ட் ஜென்ரல், அதாவது உதவி தளபதி, ஓகேவா, அக்னியும், அதுக்கடுத்து வந்து கவர்னர் வில்லியம் பென்டிக், இவங்க தான் வந்து அந்த வந்து வேலூர் ரிவோல்ட்டை வந்து அடக்கிறதுக்கு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து பதவியிலிருந்து ரிமூவ் பண்ணி அவங்க வந்து இங்கிலாந்துக்கு வந்து ரீகால் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு வந்து ரீகால் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மிலிட்ரி, ஓகேங்களா, அந்த மிலிட்ரி ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்கல்ல, ஸோ அதையும் வந்து வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து வேலூர் ரிவோல்ட்டுடைய ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஓகேங்களா. ஸோ இதை வந்து கடைசியாக வந்து புரட்சியின் ஒன்று மதிப்பீடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து வெளியே போய் இந்த ரிவோல்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய அளவுக்கு வந்து வெளியே இருந்து யாரும் வந்து ஹெல்ப் பண்ணலை. ஸோ அதனால் வந்து வேலூர் ரிவோல்ட் வந்து ஃபெயில்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ரீசெண்டாக வந்து ஸ்டடீஸ்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா சுபேதார், ஓகேங்களா, அதாவது சுபேதார் ஷேக் ஆடமும் ஷேக் அஹ்மத், ஓகேங்களா, அவங்களும் ஜமேதார் ஷேக் கசிமும், ஓகேங்களா, இந்த 3 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா புரட்சிக்கு ஏற்பாடு செய்கிறது வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அப்படின்றத அவங்க 3 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரெஜிமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை தொடர்ந்து இதுதான் வந்து ஒரு முன்னோடியாக இருக்குது, கிரேட் ரிபல்லியன் ஆஃப் 1857, ஓகேங்களா, அதை நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு அதோடைய முன்னோடியாக தான் இது இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இதுதான் வந்து ஷார்ட்கட்ஸ். இது வந்து வேலூர் ஃபோர்ட் மட்டுமே இந்த ரிவோல்ட் நடக்காமல் இதோடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெல்லேரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துர்க்கம், அதுக்கடுத்து வந்து சங்கரி துர்க்கம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பரவிச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம ஷார்ட்கட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நான் ஒரு மிஸ்டேக் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது மட்டும் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது தஞ்சாவூர், ராஜா ஆஃப் தஞ்சாவூர் வந்து பார்த்திங்கன்னா 98, ஓகேங்களா, 98 தான் வந்து அவர் வந்து டேக்ஸ் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் 99ன்னு சொல்லிட்டேன், கொடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிடிஎஃப் அனுப்புகிறேன். அந்த பிடிஎஃப்லும் நான் சேஞ்ச் பண்ணி அனுப்பிடுறேன். ஓகேங்களா. சரி, ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கடுத்து வந்து ரெவன்யூ டிஸ்ட்ரிக், ஓகேங்களா, ரெவன்யூ டிஸ்ட்ரிக் வந்து எப்போ வந்து சேலம் திண்டுக்கல்ல வந்து திப்புவாரில் வந்து 1792 வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து 99 தான் ஃபுல்லாக நடந்திருக்கும் பாருங்கள். 99, 98 மட்டும் தஞ்சாவூருக்கு டேக்ஸ் பே பண்ண சொல்லியிருப்பாங்க. 99 வந்து கோயம்புத்தூர், ஓகேங்களா. ஸோ நமக்கு தெரியும் கட்டபொம்மன் வந்து 1799 வந்து அவருடைய பீரியட் கடைசி. மருது பிரதர்ஸும் தெரியும் 1801, ஓகேங்களா. ஸோ நவாப் கிட்டையும் 1801 தான் பண்ணாங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான், இதுக்கு ஷார்ட்கட்ஸ் தேவையில்லை. வேலூர் ரிவோல்ட் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா 1806 நடக்கும். ஸோ இங்கே 5 கிடையாது, 6. 1806 வந்து வேலூர் ரிவோல்ட் வந்து நடக்கும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வேலூர், ஓகேங்களா, வி ஃபார் வேலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலு முருகன், அதாவது முருகருக்கு எத்தனை மொத்தம் 6 படை வீடு இருக்குது, ஓகேங்களா. இது வந்து வேலூர்லேயே பாருங்கள் எல்ஓ மாதிரி இருக்கும், மொத்தம் 10, ஓகேங்களா, 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலூரில் எல்ஓ இருக்குது பார்த்தீங்களா, அது 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 6 படை வீடு இருக்குது. ஸோ 6க்கு அடுத்து 7, ஓகேங்களா, ஜூலை, அதாவது 10, ஸோ 10, 7, 6, ஓகேங்களா. ஸோ இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகனுக்கு 6ன்னு அபிச்சுங்க. 6க்கு அடுத்து 7, ஓகேங்களா. இந்த வேலூர்லேயே 10 மாதிரி இருக்குது. ஸோ 10ன்னு அபிச்சுங்க, ஓகேங்களா. இது வந்து 1806, ஓகேங்களா. இது வந்து 1806, ஓகே. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட்டாக நான் வந்து சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போகிற கான்செப்டில் வந்து நினச்சிக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு யார் இறந்தாங்க, செகண்ட் யார் இறந்தாங்க, அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நம்ம வந்து ஒரு பொண்ணு பார்க்குற கான்செப்டில் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போனோம் அப்படின்னா வந்து ஃபேன் கோட், ஓகேங்களா, ஃபேன் கோட்டெல்லாம் போட்டு போவாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு போனது யார், இறந்தது யாருன்னா ஃபேன் கோட், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட்டு போட்டு நிறைய பேர் போவாங்க, ஓகேங்களா. ஸோ ஃபேன் கோட், அது வந்து கோட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே போனதுமே என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டீ கொடுப்பாங்க, காராசு இதெல்லாம் கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்து மிகாரஸ், ஓகேங்களா. ஸோ காராசு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ உடனே வந்து பொண்ணு வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பொண்ணு உள்ளே போயிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போய் உள்ளே போயிட்டு வந்து ஆம்ஸ்டாங் அந்த அவங்களுடைய கையில் இருக்கிற தட்டை வந்து கீழே
போடுறாங்க. கீழே போட்டதுமே வந்து சவுண்டெல்லாம் வருது. ஓகேங்களா. இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 டசன் வாழைப்பழத்தை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க தட்டில் வச்சு. ஓகேங்களா. உடனே வந்து இந்த மாப்பிள்ளை வீட்டு சேர்ந்த பெட்டாலியன் சேர்ந்த இந்த பிரிட்டிஷுடைய பெட்டாலியன் சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எழு பார்ப்போம், ஓகேங்களா, எழு பார்ப்போம், எலி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி எழு பார்ப்போம், இதெல்லாம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா. இது என்ன இருக்குது, இது என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மேஜர் குட்டீஸ் அங்கே குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கில்லஸ்பிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து போனாங்க, பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கில்லஸ்பி என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஆற்காடு சேர்ந்தவர், அவர் என்ன பண்ணுறாருன்னா குதிரையை எடுத்துகிட்டு வராரு. குதிரையை எடுத்துக்கிட்டு அங்கே அந்த ஊரில் இருக்கிற யங் பீப்புள்ஸ், ஓகேவா, ஸோ கேப்டன் யங் அப்படின்றவர் வந்து கூட்டிகிட்டு 9 மணிக்கு தான் அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அந்த பொண்ணுடைய அண்ணன் தான் வந்து ஹைதர். ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடியேற்றி வச்சுருக்காங்க, எவனா வந்தீங்கன்னா சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து கில்லஸ்பி சொல்கிறான், இல்லை நான் வந்து 7000 பக்கோடா வந்து கொடுத்துட்டு அவங்கள வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீஃப் அவங்களெல்லாம் கூப்பிட்றாங்க, சீஃப் கமாண்டரை வந்து கூப்பிட்றாங்க, கார்டக். ஓகேங்களா. ஸோ கார் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ கிரீடாக் அப்படின்றத கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. கார் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அக்னியூனா வந்து கல்யாணம் பண்ணும்போது அந்த அக் இருக்கும்ல. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து கவர்னர் வில்லியம் பென்டிக் தலைமையில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் வந்து இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டோரி மாதிரி தான். பட் நீங்கள் இந்த கேட்டுட்டீங்க அப்படின்னும் போது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும், ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க, அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஞாபகம் இருக்குன்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரியாக வந்து உங்களுக்கு நான் சொன்னேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.